அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் 35 ஆண்டுகள் என்ற அளவில் இருக்கிறது. அது ஏக காலமாக அனுபவிக்க இருக்கிறார் என்ற பட்சத்தில் 10 ஆண்டுகள் சிறையில் இருக்க போகிறார் பேராசிரியை நிர்மலா தேவி. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய கல்வியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இப்போ இந்த விவகாரத்தில் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறையில் இருக்க போகிறார், வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒன்று, இதை பத்தின உங்களுடைய பார்வை அப்படின்றத தாண்டி இந்த கல்வித்துறையில மாணவர்களுக்கு எத்தனையோ கட்டுப்பாடுகள் இருக்கும்போது இந்த விவகாரத்தினால் இப்போ ஆசிரியர்களுக்குமான கட்டுப்பாடுகளும் ஏதேனும் இருக்கிறதா? என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு கல்வித்துறையில இந்த விவகாரம்? உங்களுடைய முழுமையான பார்வையை பதிவு பண்ணுங்க. தந்தி நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலா இது வந்து இந்த PhD ஸ்காலர்ஸுக்கு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு தொடர் பிரச்சனை. இது வந்து வெளியில வந்திருக்கிறதுனால இது நிர்மலா தேவி இன் ஃபியூச்சர்ல இதை ஒரு ப்ரொசீடிங்ஸா எடுத்து மற்றவர்கள் இதை வந்து ஒரு மனசு வந்து சொல்றதுக்கு தைரியமா வெளிவர்றதுக்கு இது ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு வேணா நம்மளால சொல்ல முடியும். ஆக்சுவலா வந்து PhD ஸ்காலர்ஸை பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு மென்டல் ப்ரெஷர், பிசிக்கல் ப்ரெஷர், ஆஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபினான்ஷியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு டாக்டரல் கமிட்டி மீட்டிங் போதும் காசு வேணும்னு சொல்றது, தீசிஸை கரெக்ட் பண்றதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்றது, இது மாதிரி ஒரு விதத்துல இருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர், நீ பண்றது எதுவுமே சரியில்லை, இல்ல வந்து இவ்வளவு நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க அதை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர். அப்படின்னா மூன்றாவதாக இருக்கக்கூடியது வந்து இந்த பிசிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறது. இது வந்து எதனால இது இருக்குது அப்படின்னா, இப்ப எனக்கும் ஒரு அந்த ஸ்காலருக்கும் அந்த கைடுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில போய் எனக்கு கைடை மாத்தணும் அப்படின்னு நான் கேட்கறேன் அப்படின்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை கொடுக்கக்கூடியவராக அந்த கைடு இருக்காரு. இப்போ எனக்கு ஒருத்தர் மேல பிசிக்கல் அபியூஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் தான் போய் அவர்கிட்ட அந்த விக்டிம் போய் அவருடைய கைடு கிட்ட இவங்க இந்த கைட்ஷிப்பை மாத்திக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவர் லெட்டர் கொடுத்தாதான் அந்த PhD கைடையே மாத்தக்கூடியதுதான் ஆஸ் ஆன் டேட்டுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு ரூல். அப்போ நான் பாதிக்கப்பட்டவ, எனக்கு யாரு பிரச்சனை பண்ணாரோ அவர்கிட்டயே போய் நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியம்னு நீங்க யோசிங்க. இதை பற்றி நாங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக இதற்கு ஒரு மாற்று வரணும். ஒரு கேண்டிடேட் வந்து இது ஃபீமேல்னு இல்ல, மேலுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. ஃபீமேல் அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்ல தெரியுது. இன்னைக்கு அதை ஃபர்ஸ்ட் ஒரு கேஸா பதிவாயிருக்குது. அப்போ நமக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஒருத்தங்க வந்து பிசிக்கல் அபியூஸ் இருக்கு அப்படிங்கிறாங்கன்னா என்கொயரி வைக்கணும் அப்படிங்கிறது முதல். ரெண்டாவதாக அவங்க கிட்ட இல்லாமையே நம்மளால அதை மாற்ற முடியும், அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அந்த முடிவை எடுக்க முடியும் அப்படின்னா தான் தைரியமா இதை மாதிரி சொல்றதுக்கே வெளியில வருவாங்க. ஒரு நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு கைடு அப்படிங்கிறவர் ஒரு PhD ஸ்காலருக்கு தேவைப்படுறாரு. ஆனால் அது எந்த இடத்துல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வழி நடத்தப்படுதோ அப்ப அந்த இடத்துல ஒரு கட்ரோட்டா அதை மாற்ற வேண்டிய கட்டாயம் அந்த யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. இது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இருக்கு. அப்போ அந்த நார்ம்ஸை மாற்றாத வரைக்கும் இது மாதிரி நிறைய நிர்மலா தேவிகள் வருவாங்க, இது மாதிரி நிறைய கேஸ் வரும். நம்ம ஒரு விஷயத்துல இது வந்து என்ன அப்படின்னா, இந்த நிர்மலா தேவி கேஸ் வந்து ஐ ஓபனர் ஃபார் அதர்ஸ். ஒரு விஜிலண்டா இருக்கவோ கேர்ஃபுல்லா இருக்கவோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வேணா நம்மளால சொல்ல முடியும். நன்றி காயத்ரி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பேராசிரியை நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த விவகாரத்தில் பெரும் பூதாகரமாக தமிழகத்தில் வெடித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 6 வருடங்களாக இந்த விசாரணையானது தொடர்ந்து வந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம் நேற்று நிர்மலா தேவி குற்றவாளி என்று அறிவித்திருந்தது. தற்பொழுது அவருக்கான தண்டனை விவரங்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவருக்கு சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏக காலமாக அனுபவிக்க இருக்கிறார் நிர்மலா தேவி. 10 ஆண்டுகள் சிறைவாசம் நிர்மலா தேவிக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி 2.25 லட்சம் ரூபாய் அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.